ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் வழக்கில் 6 மாத கால கூலிங் பீரியட் எதற்காக? கணவன் மனைவி 2 பேரும் மனசு ஒப்பி நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க, விவாகரத்து வேணும்னு. நீதிமன்றம் உடனே அவங்களுக்கு விவாகரத்தை வழங்கிடாது. ஏற்கனவே அவங்க 1 வருடம் பிரிந்திருந்து அதுக்கப்புறம் தான் அவங்க பரஸ்பர விவாகரத்து வேணும்னு சொல்லி மனு தாக்கல் செய்யலாம். அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு தான் அடுத்த வாய்தாவை கொடுக்கும் நீதிமன்றம். எதற்காக அந்த 6 மாத கூலிங் பீரியட் அப்படின்னு சொன்னா, சாதாரணமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் விவாகரத்தை என்கரேஜ் பண்றதில்ல. குடும்பமான வரைக்கும் தம்பதிகளை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் முடிவு பண்ணுது. இந்த 6 மாத காலத்துல தம்பதிகள் மனசு மாறி, நான் சின்ன சின்ன சண்டை தான், சின்ன பிரச்சனையை நம்ம பெருசா ஊதிட்டோம், நம்மளால சமாளிச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் பேசி மனசு ஒப்பி திரும்பவும் சேர்ந்து வாழறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கலாம். இல்லை நமக்கு குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களோட எதிர்காலத்தை மனசுல நினைச்சு நம்ம இந்த விவாகரத்தை இன்னும் 2-3 வருஷம் தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இல்லை ஒரு சின்ன ஒரு சண்டை அதை சமாதானம் ஆகாம அதை ஊதி பெருசாக்கி ஒரு சின்ன பிரச்சனைய பெரிய பிரச்சனையாக்கி நம்மளே சண்டை போட்டிருந்திருப்போம். அந்த கோபத்துல எடுக்கிற முடிவு விவேகமா இருக்கவே இருக்காது. அப்ப நமக்கு கோபமும் டென்ஷனும் தான் இருக்கும். ஸோ நம்ம பிரிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருப்போம். அது எல்லாத்தையும் இந்த 6 மாதம் நமக்கு டைம் கொடுத்தா நம்ம மனதில் அது எல்லாத்தையும் அசை போட்டு, அதாவது யோசிச்சு பார்த்து நம்ம சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த 6 மாத கால அவகாசத்தை நீதிமன்றம் நமக்கு கொடுக்குது. ஆனா சில வழக்குகள்ல 6 மாத காலம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களால அவங்களோட உடல் நலத்துக்கோ இல்லை மனநலத்துக்கோ கேடு வந்துடும் அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மை இருந்ததுன்னா அதன் அடிப்படையில் இந்த 6 மாத காலத்தை நம்ம வேவு பண்ண சொல்லி நம்ம கேட்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே தம்பதிகள் 2-3 வருஷம் பிரிஞ்சு இருந்து ஏற்கனவே ஒரு விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருந்து அதுக்கப்புறம் அவங்க நம்ம மியூச்சுவலா பிரிஞ்சு போயிடலான்னு இருக்கிறப்போ ஏற்கனவே அவங்க 3 வருஷத்துக்கு மேல பிரிஞ்சு இருக்காங்க. அப்ப இந்த 6 மாத கால கூலிங் பீரியட் தேவையில்லை. அப்ப நம்ம ஒரு வெய்வர் பெட்டிஷனும் அட்வான்ஸ் ஹியரிங் பெட்டிஷனும் போட்டு நம்ம அந்த 6 மாத கால கூலிங் பீரியடை குறைத்து கொள்ள முடியும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.